வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். சுட சினிமா அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த வாரம் வந்து ஒரு மும்முனை போட்டி மாதிரியே இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான வாரமாகவும் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காமெடி ஆக்டர்கள் வந்து கதாநாயகனா வலம் வரும் நேரமா இது இருக்க போகுது. இந்த வாரம் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான போட்டியா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து யாரோட படமா ஃபர்ஸ்ட் எந்த 3 பேர் வந்து போட்டியா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர்கள், சூரிய அவர்கள், சந்தானம் அவர்கள் 3 பேரும் வந்து சிறப்பா காமெடி பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் தெரியும். ஹீரோல பயங்கரமா ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் படமா மாமன் சூரிய அவர்கள் வந்து தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு. கொட்டுக்களி ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து வலம் வந்துட்டு இருந்தாரு சூரிய அவர்களுக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து சூரிய அவர்களுக்கு வந்து ஒரு பட்டையை கலக்கிற வெற்றியா அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது யோகி பாபு அவர்களும் ஒரு ஃபீல் குட் மூவிஸ் சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவர் ஹீரோவா வலம் வரும் படங்கள்லாம் வெற்றியா தான் அமையுது. அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு ஃபீல் குட் ஹீரோவா அப்படின்ட்டு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் சைடில். வந்து யோகி பாபு அவர்களும் வந்து ஒரு பக்கம் வந்து கடும் போட்டியா நிலவாருன்னு சொல்லலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி ஹீரோவா அப்படின்ட்டு வந்து வலம் வந்துட்டு இருக்காரு யோகி பாபு அவர்கள். ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்ற ஒரு படத்தோட இந்த வாரம் வந்து யோகி பாபு வந்து இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் பண்ண வெப் சீரிஸ் ஆகட்டும், சட்னி சாம்பார் அப்படின்ற வெப் சீரிஸ்லும் சரி, அவர் வந்து ரொம்ப கேஷுவல் ஹீரோ மாதிரியே வலம் வந்துட்டு இருக்காரு யோகி பாபு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பேய்க்கே கோயில் கட்டலாம்ப்பா அப்படின்னு வந்து சந்தானம் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படத்தோட சந்தானம் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட வந்துட்டு இருந்தாரு. பேயை வச்சே அதிகமா பணம் சம்பாதிக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி சந்தானம் அவர்கள் வந்து தொடர்ந்து ஆடியோ லான்ச்ல ஆகட்டும், பார்க்குற பிரஸ் மீட்ல ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த ஒரு விஷயத்த பதிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டோட நம்ம போயிடலாங்க. ஸோ அடுத்ததா யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். அவரோட 50வது படமா மகாராஜா சிறந்த வெற்றியை அடைஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து ஏஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லரும் வெளிவந்தது. ஸோ அந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஃபாரின்ல நடக்கிற படமா இருந்தது. அந்த படத்துல வந்து அவர் ஒரு கேம்பிளிங் பிளேயர் அப்படின்ற ஒரு சீட்டு கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு பணம் சம்பாரிச்சு அதுல இருந்து ஒரு விஷயமா பண்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ மகாராஜாவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வெற்றி படத்தோட ஹீரோவா வலம் வர படமா ஏஸ் இருக்கும் நம்புறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் படம் கூலி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட அப்டேட்டா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து 100 நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயமா இருந்து சுத்தி லோகேஷ் கனகராஜ் வர இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்ல வந்து ஈடுபட்டுட்டாரு. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் படங்கள்னாலே எல்லாரும் ரொம்ப கடுமையா உழைச்சி அப்படி பண்ற மாதிரி தான் கடைசி அந்த லியோ படம் ஆகட்டும், அதுல வந்து அந்த மலை பிரதேசத்துல பனியில இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க எடுத்தோம், அதெல்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்தை வந்து கூலி படத்தை ரொம்ப கூலா முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு இன்டர்வியூல. இன்னொரு விஷயமா ஷேர் பண்ணியிருந்தார். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் கிட்ட வந்து வேற ஒரு கதை சொல்லியிருந்தேன், அந்த கதை பண்ணலாம் அப்படின்ற வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழிச்சு அந்த கதை வேணாம் வேற கதை பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு கேஷுவலா சொன்னதா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜோட பேட்டர்னே இப்படிதான். ஹீரோஸ் கிட்ட வேற கதை சொல்றது, அதுக்கப்புறம் படமா எடுக்கிறது, வேற கதை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ரகசியமாவும் மூடி மறைச்சும் படங்கள்ல எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து என்னவா பண்ணலான்னு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸா நிறைய சொல்லியிருந்தாரு. நான் வந்து விஜய் அவர்களை வச்சு மாஸ்டர் 2வும் லியோ 2வும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். மாஸ்டர் 2வும் லியோ 2வும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவர் வந்து அரசியல் பக்கம் போனதுனால அதை வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த லியோ தாஸ் அப்படின்ற பேரை வச்சு நான் எல்சிஓ ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அந்த லியோ தாஸ்க்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூலி படம் முடிஞ்ச உடனே கைதி 2ல வந்து ஆரம்பிச்சிட போறேன் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காரு. அடுத்த சினிமா அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா SK24 பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப அவர் என்னவா லைன் அப்ல வச்சிருக்காருன்னா AR முருகதாஸ் அவரோட இணைஞ்சி மதராசி அப்படின்ற ஒரு படம் பண்றாரு. பராசக்தி அப்படின்ற ஒரு படத்துல சுதா கோங்குராவோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப SK24 என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் தான்ப்பா அடுத்த தளபதினு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, இவர் தான்ப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இவரோட படங்களும் அமைதுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ 2014 ஜில்லான்ற படத்துல விஜய் மோகன்லால் அப்படின்ற ஒரு காம்போ வந்து பயங்கர வைரலா போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களோட 24வது படம் குட் நைட் டைரக்டர் அவர்களோட சேர்ந்து பண்ற படமா ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுல வந்து அப்பா பையனோட ஸ்டோரியா என்ன வச்சிருக்காங்கன்னா மோகன்லால் அப்பாவும் சன்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் நடிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து உருவாக்கதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து கொஞ்சம்
விஜய் சாரை டச் பண்றதாகட்டும், இன்னொரு பக்கம் ரஜினி சாரை டச் பண்றதாகட்டும், இவர் வந்து அடுத்த நம்பர் 1 பொசிஷன்ல வந்து போட்டியிடுறதா அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியால வந்து பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. நிறைய செய்திகளும் அதுக்கேற்ற மாதிரி வெளிவந்துட்டு இருக்கு. அடுத்த அப்டேட்டா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய பிரளயத்தையே உருவாக்க போகுது அப்படின்னு விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியால கடும் ஃபைட்டை வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, அவரோட கடைசி படமா இந்த படம் இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும், சினிமால இருக்கவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இந்த படம் வந்து இருக்கு. அவங்களோட ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாகவும் இந்த படங்கள் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த படத்தை வந்து அஜித் ஃபேன் ஆகட்டும், விஜய் ஃபேன் ஆகட்டும், ரஜினி சார் ஃபேன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரே ஒரு புகைப்படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் வேடத்தில் விஜய் அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த படம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசி இருந்திருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவந்த் கேசரியை வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் பகவந்த் கேசரி கதையில வந்து போலீஸ் கேரக்டர்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ இந்த படம் வந்து வேற ஒரு கதையை வினோத் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஸ் ராகவா லாரன்ஸ் ஹீரோவா நடிக்கிற படமா இருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல அடுத்த ஒரு படமா இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு படம் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. நாங்கள் ஃபைட் கிளப்ன்ற படத்துல நம்மளோட விஜய் அவர்கள் வந்து ஹீரோவா பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த படமா மீண்டும் ராகவா லாரன்ஸ் வந்து ஜிகிர் தந்தா XXXக்கு அப்புறம் ஒரு வெற்றி படமா இந்த படம் அமையும் வந்து அவரோட ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஆரவாரமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த படமும் இருக்குமா அப்படின்ற ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு புது ஹீரோவை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ சமீப காலமாகவே கேபிஒய் பாலா அப்படின்னு ஒருத்தர் வந்து பயங்கர வைரலாக இருக்காரு. நாலா பக்கமும் உதவிகளை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. நாலா பக்கமும் நிறைய ஷோ எடுத்தாலே ஷோவில் ஆங்கராக அவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பேசுகிற இடத்துல பார்க்குற இடத்துலலாம் பாலாவா இப்படிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து ஹீரோவா களம் இறங்குறாரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரா ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பாலா அவர்களுக்கு வந்து உதவியா பண்றேன், இல்ல அவனுக்கு நான் உதவியா பண்ணல, என் தம்பி அவனுக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைனிங் அவுட், ரூபன்.